ஹாய் மேட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஜூன் 15 பார்க்க போறோம். ஜூன் 13, 14 ஆல்ரெடி போட்டுட்டேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. நான் டேக் பண்றேன். இந்த பிரசன்டேஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ல ஆ இன்னைக்கு அதாவது ஜூன் 15 அதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி உள்ளது, இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல மிஸ் பண்ணது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி இன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா? காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு இது ரொம்ப யூஸா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை 2, 3 சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல நீங்க கோட் அண்ட் கிராக்கையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செஷன்ல நேஷனல், இன்டர்நேஷனல், எக்கனாமி, சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ், அதுக்கப்புறம் தமிழ்நாடோட ஸ்பெஷல் அலர்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு கேட்டகரிஸ்லயும் ஒன்னொன்னா பார்ப்போம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நேஷனல் நியூஸ். ஸ்கில் இந்தியா கம்ப்ளீட்ஸ் 12 years emerging as குளோபல் ஸ்கில்லிங் லீடர். ஸ்கில் இந்தியா இனிஷியேட்டிவ் எடுத்து 12 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த ப்ரோக்ராமோட மெயின் எய்ம் என்னன்னா, யூத்க்கு வெக்கேஷனல் ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஐஐடி இன்ஸ்டிடியூட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு அதிகமாயிருக்கு. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியோட ரெக்வயர்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு சூட்டபிளான ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படின்றத கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபல் லெவல்ல இந்தியா ஒரு ஸ்கில்லிங் ஹப்பா உருவாக்க, குளோபல் லெவல்ல இந்தியா வந்துட்டு ஒரு ஸ்கில்லிங் ஹப்பா டெவலப் பண்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் ரொம்ப முக்கியமான பங்கா இருக்கு. ஓகேவா? மினிஸ்ட்ரி வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஹெட் குவார்டர்ஸ் டெல்லியில இருக்கு. 2015 லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம பிஎம் வந்துட்டு நரேந்திர மோடி. அடுத்ததா பிஎல்எஃப்எஸ் மந்த்லி புல்லட்டின் மே 2026. பிஎல்எஃப்எஸ் அப்படின்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷனை அனலைஸ் பண்றதுக்காக இந்த முக்கியமான சர்வே எடுத்திருக்காங்க. மே 2026ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யார் யாரெல்லாம் வேலை பாக்குறாங்க, எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிற சர்வே தான் இதுல எடுப்பாங்க. கவர்மெண்ட் பாலிசி வந்துட்டு அதுக்கேத்த மாதிரி மேக் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இதோட மினிஸ்ட்ரி வந்துட்டு MOACI. சர்வே வந்துட்டு பேர் வந்துட்டு பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. அதுதான் வந்துட்டு PLFS. இது வந்துட்டு எதுக்காகனா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக. அடுத்து GIO அசாம், நாகாலாந்து ஆயில் அண்ட் கேஸ் MOU சைன் பண்ணிருக்காங்க போல. இந்தியா கவர்மெண்ட், அசாம், அதுக்கப்புறம் நாகாலாந்து இது எல்லாமே சேர்ந்து இந்தியாவோட கவர்மெண்ட், அசாம், அதுக்கப்புறம் நாகாலாந்து கவர்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ட்ரிபார்ட்டியேட் MOU சைன் பண்ணிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ல ஹைட்ரோ கார்பனை வந்துட்டு என்கரேஜ் பண்றதுக்காக இனிஷியேட் பண்ணிருக்காங்க. எனர்ஜி செக்யூரிட்டியை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றத பத்தியும் வந்துட்டு இதோட ஃபோக்கஸா எடுத்திருக்காங்க. MOPNG தான் ஆயில் மினிஸ்ட்ரி நியூ டெல்லி. எதுக்குன்னா எனர்ஜி செக்யூரிட்டியை ஃபோக்கஸ் பண்றதுக்காக இந்த ஸ்கீம். அடுத்ததா இன்டர்நேஷனல் ரிலேஷன். இந்தியா ஸ்லோவாக்கியா ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் PM விசிட். ஸ்லோவாக்கியானா வந்துட்டு அது ஒரு கண்ட்ரி. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஸ்லோவாக்கியாக்கு போயிருக்காங்க. இது மூலியமா 2 நாடுகளுக்கு இடையான ஒரு ரிலேஷனை ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக போயிருக்காங்க. எதுக்காகனா பிசினஸ் கோஆபரேஷனுக்காக, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, அதுக்கப்புறம் யூரோப்பியன் ரீஜனோட என்கேஜ்மெண்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்காக போயிருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஸ்லோவாக்கியாவோட கேபிட்டல் இதெல்லாம் கேட்பாங்க. அதுல வந்துட்டு எதுக்காக போயிருக்காங்க, எப்ப விசிட் நடந்துச்சு அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்காக தான் இந்த நியூஸ். கண்ட்ரி ஸ்லோவாக்கியா. கேபிட்டல் பிராட்டிஸ்லாவா. கரன்சி யூரோ. பிரசிடென்ட் வந்துட்டு பீட்டர் பெல்லிக்ரினி. அடுத்ததா WEF டெக் பாயினியர்ஸ் 2026 வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் டெக் பாயினியர்ஸ் வந்துட்டு ஒரு ஈவென்ட் செஷன் மாதிரி. அதுல வந்துட்டு 100 நியூ இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் அப் வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல 9 ஸ்டார்ட் அப் வந்துட்டு இந்தியால இருந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. AI, ஸ்பேஸ் டெக்னாலஜி மாதிரி ஃபியூச்சர் செக்டார்ல இந்தியாவோட பிரசன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது இது மூலியமா தெரியுதுன்றத சொல்றாங்க. ஆர்கனைசேஷன் வந்து WEF ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டு ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல இருக்கு. அதோட ஃபவுண்டர் கிளவுஸ் ஸ்வாக். இவர் வந்துட்டு ஒரு ஜெர்மன் இன்ஜினியர். அடுத்ததா எக்கனாமிக் அண்ட் பேங்கிங். இந்தியா GDP forecast 6.6% ஃபினான்ஷியல் இயர் 2027 வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஃபினான்ஷியல் இயர் 2027க்கு இந்தியாவோட GDP வந்துட்டு 6.6% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆனா நல்லது தானே. குளோபல் எக்கனாமி வந்துட்டு ஸ்லோ டவுனா இருந்தாலும் இந்தியாவோட க்ரோவிங் ஃபேக்டர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. இது இன்வெஸ்டர்ஸோட கான்பிடன்ஸையும் எக்கனாமிக்கோட ஸ்டெபிலிட்டியையும் பாசிட்டிவான சிக்னலா கொடுக்குது. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்ட் பேங்க் சொல்லியிருக்காங்க. அதோட ஹெட் குவார்டர்ஸ்
வாஷிங்டன் டிசி பிரசிடென்ட் அஜய் பங்கா. அடுத்தது இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் க்ரோ 14.66%. இந்தியாவோட மெர்கன்டைஸ் அதுக்கப்புறம் இந்தியாவோட மெர்கன்டைஸ் சர்வீஸோட எக்ஸ்போர்ட் வந்துட்டு யூஎஸ்டி 162.69 பில்லியனை ரீச் ஆகியிருக்கான். இதனால 14.66% வந்துட்டு growth காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகுறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட ஏர்னிங் அதிகரிக்கும் அப்படின்றது அர்த்தம். அதே சமயம் எக்கனாமிக் growthக்கும் இது சப்போர்ட் பண்ணும். மினிஸ்ட்ரி வந்துட்டு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கடையில வரும். ஹெட் வந்துட்டு பியூஷ் கோயல், ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. அடுத்ததான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிஆர்டிஓ டிஃபென்ஸ்க்கு வந்துருது. டிஆர்டிஓ லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல் டெஸ்ட். டிஆர்டிஓ சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட க்ரூஸை வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, க்ரூஸ் மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இண்டிஜினஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்ற இந்தியாவோட பாரம்பரியமான மெத்தட் மூலியமா இந்தியாவோட டிஃபென்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விதத்துல இந்தியாவோட செக்யூரிட்டி ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு இந்த டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, சேர்மன் ராஜேஷ் குமார் சிங். அடுத்தது இன்ஸ்பேஸ் செலக்ட் 3 ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப். இன்ஸ்பேஸ் வந்துட்டு 3 ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்பை வந்துட்டு செலக்ட் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஃபண்டிங்கும் இஸ்ரோவோட சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஏஐ பேஸ்டு சேட்டலைட் டெக்னாலஜி மாதிரி இன்னோவேட்டிவ் சொல்யூஷனை டெவலப் பண்ண இந்த இனிஷியேட்டிவ் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. பிரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் இந்தியா ஸ்பேஸோட எக்கோ சிஸ்டமா வேகமா வளர்க்கும். ஓகேவா? இப்போ இதுல நோட்ஸ் எழுது இல்லையா? ஓகே. இஸ்ரோவோட ஃபவுண்டர் வந்துட்டு விக்ரம் சாராபாய். ஓகேவா? அடுத்தது இப்போ இருக்கிற கரண்ட் பிரசிடென்ட் அண்ட் சேர்மன் டாக்டர் வி நாராயணன். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? பெங்களூர்ல இருக்கு, கர்நாடகா. ஓகேவா? சில நேரம் மிஸ் பண்ணா இப்படிதான் எழுதுவேன். அதுக்காக வெறும் பிடிஎஃப் குரூப்ல அனுப்புற பிடிஎஃப் மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க, வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. அடுத்ததா டாடா ஏர்பஸ் C295 ஏர்கிராஃப்ட் டெஸ்ட் ஃபிளைட். டாட்டாவோட அட்வான்ஸ் சிஸ்டமும் ஏர்பஸோட பார்ட்னர்ஷிப்ல உருவாக்கப்பட்ட C295 ஏர்கிராஃப்டை வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்தியால மேட் பண்ண டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வந்துட்டு மாடர்னைசேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்றத வந்துட்டு இது நம்மளுக்கு சொல்லுது. ஏர்கிராஃப்ட் நேம் வந்துட்டு C295. மேனுஃபேக்சர் யார் பண்ணியிருக்காங்க? ஏர்பஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட்னர் வந்துட்டு இந்தியா டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம். அடுத்ததா அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ். எலான் மஸ்க் வந்துட்டு பிகம் ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர் பேப்பர் வெல்த். இது வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்த நியூஸ் தான். ஓகேவா? இப்போ வந்திருக்கு, திருப்பி போட்டிருக்காங்க. பேப்பர் வெல்த் பேசிக்ல எலான் மஸ்க் தான் முதல் ட்ரில்லியனர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸோட வேல்யூஷனை இன்க்ரீஸ், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஸ்பேஸ் எக்ஸோட வேல்யூஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணது ஒரு பெரிய மைல்ஸ்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியோட growth வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத வந்துட்டு இது காட்டுது. கம்பெனி வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ், அதோட சிஓ எலான் மஸ்க், கண்ட்ரி யூஎஸ்ஏ. அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். கேன் வில்லியம்ஸ் ரிட்டையர். இது எப்போனா ஜூன் 12 நடந்திருக்கு. கேன் வில்லியம்ஸ் யாருன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர். அவர் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 16 வருஷம் கரியர்ல இருந்திருக்காரு. 19,346 ரன்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நியூசிலாந்து டீம்ல பல ஐசிசி டோர்னமெண்ட்ல லீட் பண்ணியிருக்காரு. அவரோட லீடர்ஷிப்க்கும் கன்சிஸ்டன்சிக்கும் கிரிக்கெட்ல ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ அவர் வந்துட்டு ரிட்டையர் ஆக போறாரு. கண்ட்ரி நியூசிலாந்து, அதோட கேபிட்டல் வில்லிங்டன், NZ டாலர். அடுத்ததா obituary நியூஸ். ஜாஸ்பல் ராணா பாஸ்ட் அவே. ஜாஸ்பல் ராணா இந்தியாவோட ஷூட்டர், அதுக்கப்புறம் ஒரு கோச். அவர் வந்துட்டு இறந்துட்டாரு. பத்மஸ்ரீ அவார்ட் பார்ட்டிசிபென்ட். அவரு ஏன்ஷியன் கேம்ஸ்ல பல கோல்டு மெடல் வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காரு. அத்லெட்ஸ்க்கு மென்டரா இருந்தது அவரோட ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன். அவார்ட் பத்மஸ்ரீ 2002ல. ஃபீல்டு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல. ஆல்பினிசம்னா தோல்ல முடி அப்புறம் கண்ணுல இருக்கிற மலனின் வந்துட்டு கம்மியாகி ஒரு மாதிரி வெள்ளையா இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறது தான் ஆல்பினிசம்.
பிரச்சனை. ஆல்பினிசம் இருக்கிற மக்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ், அவேர்னஸோ அதுக்கான ஆல்பினிசம் இருக்கிற மக்களுக்கு ஒரு அவேர்னஸ், அதை பத்தின விழிப்புணர்வு மற்ற மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கிய நோக்கம். யுனைடெட் நேஷன் இந்த இனிஷியேட்டிவை சப்போர்ட் பண்ணுது. இப்போ அதோட ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன் நியூயார்க், ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க்ல இருக்கு. அப்புறம் ஆண்டோனியோ கில்டன் இவங்க தான் செக்ரட்டரி ஜெனரல், இப்ப இருக்கிற செக்ரட்டரி ஜெனரல். அடுத்ததா ஸ்பெஷல் தமிழ்நாடு ஸ்பெஷல் நியூஸ், கோஆப்டெக் ஷோரூம் இனாகரேஷன். கோஆப்டெக் ஷோரூம் வந்துட்டு சென்னையில இருக்க அம்பாஸ் ஸ்கைஒன் மால்லையும் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் டெர்மினல் 2லயும் புதுசா இனிஷியேட் பண்ணிருக்காங்க, ஓபன் பண்ணிருக்காங்க. இது மூலியமா இந்தியாவோட கைத்தறி ப்ராடக்ட்ஸை குளோபல் லெவல்ல எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றது தான் முக்கியமான நோக்கம். அதே மாதிரியே தீவர்ஸ்க்கும் இது சப்போர்ட் பண்ணும். இது வந்துட்டு இந்தியா தமிழ்நாடோட ஸ்டேட் தமிழ்நாடு, கேபிட்டல் சென்னை, இப்போ இருக்கிற கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய், ஆர்கனைசேஷன் கோஆப்டெக்ஸ். ஆனா கோஆப்டெக்ஸ்ல கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. அதை கொஞ்சம் கவர்மெண்ட் முன்னெடுத்து எல்லாரும் வாங்குற மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா முன்னாடி விட இப்ப காட்டன் சுடிதாரு, காட்டன் சாரீஸ் இதெல்லாமே நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஆனா கோஆப்டெக்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு மற்றதை கம்பேர் பண்றதுக்கு. அதனால அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணா இன்னும் நல்ல growth இருக்கும். அதுக்கப்புறம் டெல்டா பேக் டு சைக்கிள் ரெவல்யூஷன் 2026 கும்பகோணம் ரேலி. கும்பகோணம்ல நடந்தது இந்த ரேலி. இது எதுக்காகனா அக்ரிகல்ச்சரையும் எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதையும் நம்ம வந்துட்டு முன்னெடுக்கிறதுக்காக இது பண்ணிருக்காங்க. காவேரி டெல்டா ஃபார்மர்ஸ்க்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது விதமா இந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அதுதான் இந்த இனிஷியேட்டிவோட ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட் தமிழ்நாடு, கேபிட்டல் சென்னை, அதுக்கப்புறம் மேஜரான ரிவர் காவேரி, அது எங்க டெல்டா டிஸ்ட்ரிக்ட்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். அடுத்ததா பட்ஜெட் கன்சல்டேஷன் மீட்டிங் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இந்தியாவோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 2026 to 2027க்கான பட்ஜெட்டை வந்துட்டு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க இந்த மீட்டிங்ல. வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன், பயோடைவர்சிட்டி கன்வர்ஷன், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்கான நோக்கத்தெல்லாம் இதுல வந்துட்டு பேசியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வந்துட்டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஹெட் குவார்டர்ஸ் சென்னை. எதுக்காகனா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக. அடுத்ததா சிஎம்டிஏ ஹைரைஸ் பில்டிங் பெர்மிஷன் அத்தாரிட்டி நியூ ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. சிஎம்டிஏ அப்படின்னா சென்ட்ரல் மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ரொம்ப ஹைட்டான பில்டிங் கட்டுறதுக்கான அப்ரூவல் வந்துட்டு இந்த புதுசா வந்த கவர்மெண்ட் வந்துட்டு அந்த ஆர்டர் மூலியமா வழங்கியிருக்காங்க. இது மூலியமா சென்னையில அப்ரூவல் வந்துட்டு வேகமா கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. நம்மளோட அர்பன் ஏரியா டெவலப்மெண்ட்டுக்கும் சிட்டி growthக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அத்தாரிட்டி சிஎம்டிஏ, ஸ்டேட் தமிழ்நாடு, சிட்டி சென்னை, கேபிட்டல் சென்னை. ஃபங்க்ஷன் வந்துட்டு பிளானிங், அர்பன் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரோல். சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எக்ஸ்பான்ஷன் அனௌன்ஸ்மெண்ட். தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிளாஸ் 6th to 8th வரை உள்ளவங்களுக்கு எல்லாமே இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வரப்போ இன்னொரு சைடு காலையில ஃபுட்டு இல்ல ஸ்கூல்ல அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. அதாவது இது வந்துட்டு ஜூன் 15க்கு முன்னாடி நியூஸ். நான் இப்ப ரெக்கார்ட் பண்றது ஜூன் 21. அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது என்ன, இது உண்மைதானா அப்படின்றத பார்த்து கரெக்டான டெசிஷன் எடுக்கணும். இந்த ஸ்கீம் எதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நியூட்ரிஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்காகவும், நிறைய பேரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்துட்டு இந்த வெல்ஃபேர் எடுத்திருக்காங்க. ஸ்கீம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமா, சோஷியல் வெல்ஃபேர், சைல்ட் நியூட்ரிஷன். அடுத்ததா வாட்டர் ரிலீஸ் ஃப்ரம் ரிசர்வாயர் கோதையார் இரிகேஷன் ஸ்கீம். கோதையார் இரிகேஷன் ஸ்கீம்காக தண்ணி வந்துட்டு திறந்து விட்டுருக்காங்க. காவேரி அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல விவசாயத்துக்கு இந்த சீசனல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். இது வந்துட்டு நம்மளுக்கு பற்றாக்குறையுமே பூர்த்தி செய்யும். ரிவர் வந்துட்டு பேச்சிப்பறை சிஸ்டம், அதுக்கப்புறம் ஸ்டேட் தமிழ்நாடு எங்க பண்ணிருக்காங்க, கன்னியாகுமரி, திருநெல்வேலியில. எதுக்காகனா இரிகேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக. சிஎம் ஆனர்ஸ் ஆர்மி பர்சனல்ஸ் அண்ட் வெல்ஃபேர் சப்போர்ட். இந்தியா கவர்மெண்ட் வந்துட்டு ஆர்மில இருக்கிறவங்களையும் அவங்க குடும்பத்தையும் வெல்ஃபேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. 48 lakhs அசிஸ்டன்ஸ் வழங்கி 48 lakhs வழங்கி டிஃபென்ஸ்ல இருக்கவங்களை வந்துட்டு கௌரவப்படுத்தியிருக்காங்க. டிஃபென்ஸ்ல இருக்கவங்களையுமே நல்ல என்கரேஜ் பண்றாங்க அப்படின்றத இது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா டெல்டா பேக் சைக்கிள். இது நம்ம பார்த்துட்டோம், ரிப்பீட்டடா வந்திருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சா? ஓகே, இன்னைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்கில் இந்தியா, அதுக்கப்புறம் இந்தியா ஜிடிபி ஃபார்காஸ்ட், டிஆர்டிஓ மிஷல் டெஸ்ட், அப்புறம் வந்துட்டு WEF டெக் பாயிண்ட் நியூஸ் பார்த்தோம்.
ரிட்டயர்மெண்ட் ஆனவங்கள பார்த்தோம், ஆர்பிச்சுவரி பார்த்தோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரெகுலரா ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.